ஹாய் மை டியர் ப்ரோஸ், இஸ் ரஃப்ரி. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்யலான்னு இருக்கோம். இந்த பிரியாணின்ற வார்த்தை எங்கே அது வந்துச்சு? ஏன்னா பிரியாணின்னு சொன்னாலே நாக்கில் எச்சி ஊறாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு பிரியாணி மேலே பயங்கர கிரேஸியாக இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை பற்றி லைட்டாக ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி. ஃபஸ்ட்டு பிரியாணின்ற வார்த்தை வந்துட்டு தமிழ் கிடையாது. இது எந்த லாங்குவேஜில் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பெர்சியன் லாங்குவேஜ்லேருந்து வந்தது. பெர்சியனில் பிரிஞ்ச் அப்படின்னா வந்துட்டு ரைஸ்ன்னு அர்த்தம், ஓகேவா? அதுக்கப்புறம் பிரியன், இது வந்துட்டு டு ஃப்ரை. இன்னொன்று வந்துட்டு பெரியன், இதுக்கு வந்துட்டு டு ரோஸ்ட்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இந்த 3 வார்த்தையிலேருந்து உருவானதான் அந்த பிரியாணின்றது. பிரியாணின்றது பெர்சியன் லாங்குவேஜ்லேருந்து வந்தது. இப்போ வந்துட்டு இந்த பிரியாணி எப்போ இருந்து இருக்குது, எப்போ ஆரம்பிச்சது, யார் ஃபஸ்ட்டு உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முகலாய பேரரசு காலத்திலேருந்து இருக்குது. 1526 ஆண்டுலேருந்து இது வரைக்கும் இந்த பிரியாணி கொடிகட்டி பறந்துட்டு இருக்கு. ஸோ அவ்வளோ ஒரு ஃபேமஸாக இருக்குது இந்த பிரியாணி. ஓகே, இந்த பிரியாணியில் வந்துட்டு வெரைட்டிஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ்ன்னு சொல்லலாம். என்ன டைப்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூஸ்வலாக நமக்கு எப்படி தெரியும், சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, அப்புறம் ஃபிஷ் பிரியாணி, இந்த மாதிரி தான் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஆனால் இந்த பிரியாணிக்கு வந்து டைப்ஸ் சொல்கிறாங்க. எந்த மீட்டு போட போகிறோம் அப்படின்றத வச்சு இந்த பிரியாணியோட டைப்ஸ் டிசைட் பண்ணுறாங்க. எப்படின்னா, கச்சி பிரியாணி, தெஹாரி பிரியாணி, அப்புறம் பீஃப் பிரியாணி. பீஃப் பிரியாணி செப்பரேட்டாகவே இருக்குது. ஸோ இந்த பீஃப் பிரியாணி வந்து 18th centuryலேருந்து இருக்குது, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கச்சி பிரியாணினா என்ன? இந்த கச்சி பிரியாணியில் தான் வந்துட்டு நம்ம சிக்கன், மட்டன், அப்புறம் ஃபிஷ்ஷு, ப்ரான் எப்படியோ போட்டு செய்கிறது, ஓகேவா? தெஹாரி பிரியாணினா வந்துட்டு வெஜ் பிரியாணி. பர்டிகுலராக இந்த வெஜ் பிரியாணியில் ஆளு போடுவாங்க, ஓகேவா? இந்த தெஹாரி பிரியாணியை பற்றி சொல்லி ஆகணும். செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் மீட்டோட ப்ரைஸ் ஹையாக இருந்ததுனால எல்லோரும் இந்த தெஹாரி பிரியாணி தான் செஞ்சு சாப்பிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ஃபேமஸான இந்த தெஹாரி பிரியாணி. மெயினாக அதில் ஆளு தான் போடுவாங்க, ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு டைப்ஸ் பார்த்தாச்சு, ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஊர் வயசு, ஊர் பேரை வச்சு அந்த பிரியாணியோட பேர் சொல்லுவாங்க. இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா டெல்லி பிரியாணி, ஓகேவா? அப்புறம் பங்களாதேஷில் வந்துட்டு தக்கையா ஹஜ்ஜி பிரியாணின்னு சொல்லுவாங்க. பாகிஸ்தானில் சிந்தி பிரியாணின்னு சொல்லுவாங்க. ஹைதராபாத் பிரியாணின்னு இருக்குது. அதுக்கப்புறம் கேரளாவில் வந்துட்டு தலசேரி பிரியாணி ரொம்ப ஃபேமஸானது. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆம்பூர் பிரியாணி, திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி, அப்புறம் செட்டிநாடு பிரியாணி, ஓகேவா? அதுக்கப்புறம் நவயத்தி, கர்நாடகாவில் வந்து நவயத்தி பிரியாணின்னு சொல்கிறாங்க. குஜராத்தில் வந்துட்டு மெமோனி குச்சி பிரியாணின்னு சொல்கிறாங்க. வாயிலே நுழைய மாட்டேங்குது. இந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்டான நேம்ஸில் அந்தந்த ஊர் பேரை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா நாட்டிலையும் வந்துட்டு பிரியாணி அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது. இப்போ அந்த ஒரு டைப்ஸ் ஆஃப் பிரியாணி, அந்த கச்சி பிரியாணின்னு சொல்கிறோம் இல்லையா, சிக்கன் போட்டு செய்கிறது, அந்த சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். இந்த சிக்கன் பிரியாணியிலே வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார் அடுக்கு பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா சிக்கன் அடுக்கு பிரியாணி. அதுதான் இப்போ செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறது, அதுக்கான என்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க இப்போ போய் சமைக்கலாம். இப்போ வெங்காயம் கட் பண்ண போகிறோம். தக்காளி, இப்போ நம்ம முன்னாடி போட்ட அந்த வெங்காயம், பச்சை மிளகா, மல்லி, புதினா, அந்த பட்டை கிராம்பு எல்லாமே வந்துட்டு வதங்கிட்டு இருக்கு. நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். தக்காளி ஃபைனலாக, தக்காளி வந்துட்டு 1/2 கிலோ. கொஞ்சம் பெரிய பீஸ் இருந்ததே ஓகே தான், பிரியாணிக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த பிரியாணி மசாலா போட போகிறோம்.
தேவையான அளவு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். உப்பு இல்லா பண்ணோம் குப்பை இல்லை, அது மாதிரி உப்பு டெஃபினெட்லி போடணும். தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பிரியாணி ரைஸ் வந்துட்டு 1 கிலோ பிரியாணி ரைஸு இப்போ அதை வேக வச்சு எடுத்து வச்சாச்சு ரெடியாக. முக்கால்வாசி வந்தாலே போதும், அதை எடுத்து வச்சிட வேண்டியதான். இப்போ இது என்னென்னா, இப்போ லேயர் பை லேயர் நான் சொன்னாலே அடுக்கு பிரியாணி அது மாதிரி இப்போ போடணும். பிரியாணி ரைஸ் இப்போ அந்த கிரேவி பக்காவாக வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். கிரேவி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஃபைனலாக லெமன் ஆட் பண்ணணும். ஒரு லெமன் சின்னது, ஒரே ஒரு லெமன் மட்டும் போட்டிருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம தயிர் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் லெமன் ஒரே ஒரு பீஸ் தான் போட்டிருக்கு. ஒரு பீஸோட ஜூஸ். இப்போ என்னென்னா, அந்த மசாலாலேருந்து நாங்கள் பாதி எடுத்துட்டோம். ஏன்னா அடுக்கு பிரியாணி சொல்லணும் இல்லையா, அதுக்காக தான் இது. இப்போ ரைஸ் வந்துட்டு இது மேலே போட போகிறோம். இப்போ கொஞ்சம் தான் கிரேவி இருக்குது, அது மேலே ரைஸ் இப்போ போட போகிறோம். அது ரைஸ் போட்டாச்சு. இது அப்படியே நம்ம ஃப்ளாட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே மசாலா போடுறோம். எடுத்து வச்ச மசாலாவை மசாலா போட்டாச்சு. அடுத்தது எவ்வளோ ரைஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் பேலன்ஸ் எல்லாத்தையும் இது மேலே போட்டுருக்கோம். போட்டு விட்டுட்டு தம் வச்சிட வேண்டியதான். ஸோ இப்போ இது மேலே பட்டரை போட்டாச்சு. பட்டர் போட்டுவிட்டா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதை அப்படியே மூடி வச்சிட்டோன்னா அது தம் ஆகிடும். அதுக்கப்புறமா மினிமம் 20 மினிட்ஸ் போதும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து சாப்பிடலாம். இப்போ சிக்கன் அடுக்கு பிரியாணி ரெடி. ஓகே, இவர் தான் செஃப். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மாஷால்லா கலர்ஃபுல்லாக நல்லா அதோட வாசனை வந்துட்டு சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கும் நல்லா அருமையாக இருக்குது. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இப்போ சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆவலாக இருக்காங்க சாப்பிட்றதுக்கு. இதுதான் வந்துட்டு சிக்கன் அடுக்கு பிரியாணி. ஓகேவா, என் ஃப்ரெண்டு முதல்ல வந்துட்டு இதை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சூப்பர். கலக்கிட்டீங்க போங்க. உண்மையாகவே சூப்பராக இருக்குது. நல்லா ஸ்பைஸியாக இருக்குது மெயினாக. ஏன்னா நிறையா சில்லி போட்டிருந்தோம் நாங்கள். லெக் பீஸ் எல்லா மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு ஃபஸ்ட்டு மசாலா வச்சு அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டோம். ஸோ நல்லா இறங்கி அது மிக்ஸ் ஆகிட்டு டேஸ்ட்டே செம்மையாக இருக்குது. கறியெல்லாம் மெயினாக நல்லா வெந்திருக்கு. லெக் பீஸ் கரைஞ்சிருச்சு. இந்த முழுக்கெல்லாம் போய் ரீச் ஆகும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி மசாலா எல்லா இதுலேயும் கறிலையும் சரி ரைஸ்லையும் சரி மசாலா போய் மிக்ஸ் ஆகி செம்ம டேஸ்டாக இருக்கு. சூப்பராக இருக்கு. அருமை. பீஸ் நல்லா வந்துருக்கு. தயிர் வெங்காயம் அங்கேயே இருக்கு. சிக்கன் பிரியாணி முடிஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு. இதே போல உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கல்ஃப் தமிழன் அண்ட் ஜாஃபர். தேங்க்யூ.